அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. ஒரு பரபரப்பா ஒரு ஹாட்டா ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அதாவது அவர்தான் விஜய்க்கு பயங்கரமா போட்டி, சிஎம் விஜய் வெசஸ் அந்த சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு பயங்கரமான பில்டப்பு தாங்க முடியல. 2034 அவர் தான் பிரைம் மினிஸ்டரு. அப்புறம் 2026 ஒரு ஜோதிடர் சொல்றாரு அசைக்க முடியாத சக்தியாக வருவாருன்னு. அசைக்க முடியாத சக்தியா வருவாருன்னு பார்த்தா காணாம போயிட்டாரு. இப்போ 2034 அவர் தான் பிரைம் மினிஸ்டரா வருவாராம். அப்பா 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 பில்டப் தாங்க முடியல. அந்த சூப்பர் ஸ்டார் வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணாமலைஜி தான். ஆமா, அண்ணாமலைஜி தான் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அவருடைய வண்டவாளத்துல நான் தண்டவாளம் ஏத்த போறேன். மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை பேராபத்து. அதாவது அண்ணாமலை பாஜக இருந்ததுனால இதுவரைக்கும் நான் அவரை கடுமையாக விமர்சனம் செய்தது கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். பொதுமக்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது வேற. நாம இண்டஸ்ட்ரி மீடியா அப்படி தொடர்பில் இருக்கவங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் விவரம் பூரா தெரியும். அவர் யாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, அவரு காந்தி மகானா, அவர் இல்ல புத்த மகானா அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பாஜகவில் இருந்ததனால், அவர் முன்னாள் மாநில தலைவராக இருந்ததனால் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் மீது இருந்த மரியாதையின் காரணமாக நான் அண்ணாமலையை பற்றி வாய் திறக்காமல் இருந்தேன். இப்போ அண்ணாமலைக்கு யார் இவ்வளோ பெரிய ஃபெமிலியாரிட்டியை கொடுத்தது? அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், கர்நாடகா மாநிலத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக பணிபுரிந்தவர். மற்றபடி அவர் பாஜக என்ற ஒரு 150 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த எண் மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நடைபாதை யாத்திரை அதெல்லாம் ப்ரமோட் பண்ணலன்னா அண்ணாமலை யாருன்னே தெரிஞ்சிருக்காது. 10ஓட 1 அத்தோட 1 அவ்வளவுதான். இப்போ தம்ப்நெயில் எல்லாம் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அண்ணாமலை செய்யற சேவை எல்லாம் இந்த வீடியோல புட்டு வைக்க போறேன். விஜய்க்கு காத்திருக்கும் தலைவலியா, அண்ணாமலை தனிக்காட்டு சிங்கமா இல்ல தனிக்காட்டு அசிங்கமானு போக தான் தெரிய போகுது. நீங்க கூட நினைக்கலாம், என்னடா இது இவ்வளோ அட்டாக் பண்ணி பேசுறாரு அப்படின்னு. என்ன மாதிரி பேசவே முடியாது. அண்ணாமலைக்கு வினையே விதைக்க போறவன் யாருன்னா ஏஎல் சூர்யா தான். ஆட்டம் ஆரம்பம். இந்த அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவரு ஒரு பதவி பைத்தியம். உண்மையிலே ஒரு பதவி, அரசியல்ல ஒரு பவர்ல வரணுன்றதுக்காக ஒரு பதவி பைத்தியம். அங்க ஐபிஎஸ் ஆபீசரா வேலை பண்ணிட்டு இருக்கும் போது சில குளறுபடியின் காரணமாகவும் மற்றும் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க தொடர்பை வைத்துக்கொண்டு அவர் முதலில் கட்சியில அவர் ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல கட்சிகளுக்கு அவர் முயற்சி செய்தார். அதில் மிக முக்கியமாக அப்போது தேமுதிக வளர்ந்து கொண்டிருந்தது, பிரகாசித்து கொண்டிருந்தது. விஜயகாந்த் அடுத்த முதலமைச்சராக வருவார் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் அண்ணாமலை போய் விஜயகாந்த் அப்ரோச் பண்ணாரு. ஆனால் கேப்டன் அவர்கள் அவருடைய வருகையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனோ அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கீங்க, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவரை தட்டி கழித்து விட்டார். அதனால் தேமுதிகவில் சேர முடியல, தோல்வி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவரு ரஜினிகாந்தோட முயற்சி பண்ணார், ரஜினிகாந்துடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்ற ஒரு பேச்சு பலமாக அடிபட்டு கொண்டிருந்தது. ஒரு விதத்தில் பார்த்தா அண்ணாமலை அப்போ ரஜினிகாந்த் அழைத்தார் கட்சியில் ஜாயின் பண்ணிக்க சொல்லி முக்கிய பதவி தருவதாக. ஆனால் நல்ல வேலை அண்ணாமலை அந்த சமயத்தில் போகலை. போயிருந்தா பயங்கரமாக மண்ணை கவிட்டு இருப்பார். ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு வேவரிங் மைண்டு தான். அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அந்த சமயத்தில் லூஸ் பண்ணிட்டார் 96 டைம்லலாம். அதற்கு பிறகு கட்சியை தொடங்கி 2 நாளில் என்ன காரணமோ அது மர்மம். அப்புறமா கட்சியை கலைத்து விட்டார். அப்போது ரஜினிகாந்த் கட்சியில் அண்ணாமலையை இணைய சொல்லும் போது பாஜகவிலிருந்து அவருக்கு தலைவர் பதவி கொடுப்பதாக ஒரு கூப்பிட்டிருந்தாங்க. அதன் காரணமாகவோ என்னவோ அவர் மறுத்து விட்டார். இப்போ அண்ணாமலை பேசுறதெல்லாம் பார்த்தா எப்படின்னா, ஐபிஎஸ் அவரை மாதிரி ஒரு படிப்பாளியே கிடையாது. அவர் பிஎஸ்ஜி காலேஜ்ல படிச்சாரு, அப்புறம் ஐஏஎம்ல படிச்சாரு, ஐஐடியில படிச்சாரு அப்படின்னு அவரா பில்டப் கொடுத்துப்பாரு. அவர் அமெரிக்கால போய் கிளாஸ் எடுக்கிறாரு, லண்டன்ல போய் கிளாஸ் எடுக்கிறாரு, அப்படி இப்படின்னு பயங்கரமான பில்டப். அதுக்கு தனியா செலவு பண்றாப்ல. அந்த செலவு பண்ணுறதுக்கெலாம் நான் ஃபுல்லாக விலாவரியாக எங்கேருந்து அவர் செலவு பண்ணுறாரு எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல தான் போகிறேன்.
இப்போ பாஜகவில் தலைவர் பொறுப்பு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸை அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க. அவருக்கு நிறைய பணம் முதலீடு செய்தார்கள், செலவு செய்தார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பெரும் சக்தியாக வளர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர்கள் செலவு செய்தார்கள். அப்போது அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிது. அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி இப்போ மோடி அவர்கள் யாராவது ஒரு குப்பனையோ சுப்பனையோ கூப்பிட்டு தலைவர் பதவியில் உட்கார வச்சாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு லைம்லைட் கிடைச்சிரும்ல, மிகப்பெரிய லைம்லைட்டு. அவங்க இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கூப்பிட்டு உட்கார வச்சாருன்னா, பாஜகவின் தலைவராக ஒரு மாநிலத்துக்கு உட்கார வச்சாருன்னா மிகப்பெரிய ஃபோக்கஸ் கிடைச்சிரும். அப்படித்தான் 10ஓட 1 10ஓட 1 என்று சொல்லி கொண்டிருந்த நொண்ணாமலைக்கு, ஆமாம் என்னடா அப்படி பேசுகிறேன், அப்படி தான் பேசுவேன், இதோட கோரமாக பேசுவேன், அவருக்கு ஒரு பெரிய ஃபேம் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தனியாக வந்து ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பயிற்சி பட்டறையெல்லாம் வச்சு அப்புறமா வந்து அவர் கட்சியெல்லாம் தொடங்க போகிறதா அப்படியே வந்து ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு அவர் வந்து அமித்ஷா அவர்களையும் மற்ற தலைவர்கள்லாம் பார்த்து பிரதமர் மோடியை பார்க்கணும்னு நேரம் கேட்டிருந்தாரு. என்ன காரணமோ தெரியல, கொடுக்கல. அதற்கு பிறகு அங்கே ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார், அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ எல்லாரும் என்ன விடுறாங்கன்னா, கொஞ்சம் நெஞ்சம் விட்டா பரவாயில்ல கேட்கலாம், அண்ணாமலைன்னு இல்லை ஒருத்தர் இல்லைன்னா பாஜகவே தமிழகத்தில் இல்லையா. அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அப்படி தான் இருக்குது இந்த அண்ணாமலை கதை பார்த்தா. சரி, இவர் வந்து உத்தம புத்திரனா, இவர் வந்து தூய ஆத்மாவா, அரசியலுக்காக வந்து இப்போ பாஜகவை வளர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக செயல்பட்டாரா, இவர் லஞ்ச லாவணியுமே வாங்க மாட்டாரா, இவர் உண்மைதான் பேசுவாரானா, எல்லாம் அப்சைட் டவுன். மனுஷனுக்கு பேராசை எவனுக்கு விட்டுச்சு அப்படின்ற கதையா இப்போ திமுக அதிமுக சுக்குநூறா உடைந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதிமுகலேருந்து நிறைய பேர் போய் தாவேக்கால சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பட்சத்தில் நிறைய பேர் தூண்டி விட்டுருப்பாங்க. இன்னொன்று, அவருக்கும் அரசியல் ஆசை, சொல்லிட்டேனே பதவி ஆசை, எப்படியாவது நாம் பவருக்கு வரணும் அப்படின்ற ஒரு, இன்னொன்று ஜோதிடர்கள்லாம் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள். ஏன்னா பல சேனலை காசு கொடுத்து வாங்கிட்டு ரங்கராஜ் பாண்டே, அப்புறமா ரவீந்திரன் துரைசாமி, இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம், ரங்கராஜ் பாண்டேலாம் அப்படியே வந்து வாயிலேருந்து அப்படியே திறந்தாருன்னா அண்ணாமலை தான் வந்து பயங்கரமான ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு கேண்டிடேட்டு, அரசியலில் அவரை விட்டா ஆளே இல்லை, சூரப்புலி அப்படி இப்படின்னு பாண்டே விடாத ரீலே இருக்காது, அப்படி விடுவார். ரவீந்திரன் துரைசாமி கேட்கவே தேவையில்ல, கட்டிங்க உள்ளே வாங்கிட்டாரோ, என்ன ப்ரோ விஜய் ப்ரோ சொன்னேன் ப்ரோ கேட்கல ப்ரோ, மூஞ்சில கறி ப்ரோ, ரவீந்திரன் துரைசாமி ப்ரோ உங்க மூஞ்சில நல்லா கறியை எடுத்து போசிக்கிட்டு வெளியே சுத்திட்டு இருக்காரு. இப்போ அதே மாதிரிதான் அண்ணாமலைக்கு பயங்கரமா விஜய் வர்சஸ் அண்ணாமலையா, விஜய காலி பண்றாரா அண்ணாமலை. யோப்பா சாமி முடியலடா, யோப்பா சாமி, காசு வாங்கினாலும் வாங்கினீங்க, வாங்குறதுக்கு மேல கூவுறீங்கன்னு. இதுல வேற பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய மனைவி வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, அவங்க ரொம்ப தூய ஆத்மா. இப்போ வீடியோவில் பேசியிருப்பேன், முன்னாடி வீடியோவில் நான் பேசியிருப்பேன், தூய ஆத்மா. அவர்கள் நேர்மையின் சின்னம். அவங்க வந்து இது மாதிரி அவங்க இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட இயக்கமும் வந்து அண்ணாமலையோட சேர போகிறதாக அப்படி ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டு இருக்கிறது. அவங்களாம் வந்து எங்கள் மீட்டரை வந்து போடலான் தான் வந்து பார்ப்பாங்களே தவிர ₹1 ஆக மாட்டாங்க. லதா ரஜினிகாந்த் அவ்வளோ தூய ஆத்மா, எனக்கு நல்லாவே தெரியும், அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க வண்டவாளம்லாம் பல தண்டவாளம் ஏறிட்டு இருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது யூ cannot wear the mask for a long timeனு வாங்க. அதாவது நீ முகமூடியை பல நாள் போட்டுக்கொண்டு திரிய முடியாது, உன் உண்மையான முகம் கிழித்து எரியப்படும். உண்மைதான், பொய் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, இப்போ நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 லட்சம் 18 லட்சம் உறுப்பினர்கள்லாம் வந்து போய் அண்ணாமலைட்ட இயக்கத்தில் போய் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து 10 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அப்பா பயங்கரமான பில்டப்பு. விஜயோட அவருக்கு பயங்கரமாக கூட்டம் கூடும், அவர் தான் அடுத்த சிஎம், அடுத்த பிஎம். அதே போல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கூடுற கூட்டம் இருக்குல்ல, நிதர்சனமான உண்மை, நேச்சுரலாக க்ரௌடு, ஏகப்பட்ட க்ரௌடு, அது தன்னால் வந்து கூடியது. இவர்களாம் சும்மா பில்டப்பு, அதெல்லாம் கம்பேரே பண்ணாதீங்க, சும்மா வாயில் வடை சுடாதீங்க, அதெல்லாம் காசு கொடுத்து கூட்டி கொண்டு வந்த கூட்டம், அவ்வளோதான்.
ஒரு செட்டன் கிரௌடு தான், அதுவும் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கிரௌடு. ஆனா அது தானாக சேர்ந்த கூட்டம். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் ஐயோ எங்க அண்ணனுக்கு பயங்கரமா கூட்டம் கூடுது அப்படி இப்படின்னு பத்திரிகையாளர்லாம் கேட்கவே வேணாம், பயங்கரமா கட்டிங்க வந்துட்டு போட்டு தள்ளுவார் போல இருக்கு. எல்லாருக்கும் கொள்ளையடிச்சதை பூரா வந்து பயங்கரமா இப்படி செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துலான்னு பாக்குறாப்புல. ஒரு மண்ணும் நடக்காது, அவருடைய கனவு மண்ணா போயிடும். இதுல கருநாகராஜன் போய் இணைஞ்சிட்டாரு. அப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி கேட்கவே தேவையில்ல. அமர் பிரசாத் ரெட்டிலாம் மகா உத்தமன், அதாவது ஆருத்ரா கோல்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நண்பரு. இவங்கெல்லாம் கட்சியில் இருக்கிற வரைக்கும் பாஜக வளரவே வளராது. நான் சொல்லிட்டு இருப்பேன், கருநாகராஜன், அவர் பேர் கருநாகராஜன் கிடையாது, அமைதிப்படை கருநாகராஜன், அதான் அவருடைய பேர், பட்ட பேரு அமைதிப்படை கருநாகராஜன். அமைதிப்படை படத்தை போட்டு போட்டு வாரம் பார்ப்பார் போல் இருக்கு. அதாவது நம்மலாம் போனோம்னா நம்ம யூத்தா நம்ம எங்க சேரணும், கட்சியை வளர்க்கணும், பாஜக வளர்க்கணும், மோடி மேல இருந்த அதீத அபிமானத்தின் காரணமாக நம்ம போய் வெறித்தனமா நம்ம செயல்படணும்னு பார்த்தா இவங்கெல்லாம் நம்மளை தண்ணி குடிக்க விட்டுருவாங்க. எப்படி தண்ணி குடிக்க விட்டுருவாங்க? நாம சேர்றதுக்குள்ளேயும் சினிமாவில் வாய்ப்பு கேட்டால் கூட வாய்ப்பு கிடைச்சிரும். இவங்கெல்லாம் போய் உள்ள சேர்றதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அப்படியே அப்படியே சொல்லுவார் அவரு, யாரு, கருணாகரன், அமைதிப்படை கருணாகராஜன். அடுத்த வருஷம் சந்திப்போம். ஓ அவ்வளோ பெரிய ஆளு, அடுத்த வருஷம் சந்திப்போம். அமர் பிரசாத் ரெட்டி அதை விட திருடாவன், மகா திருடன். நான் சொல்லவே தேவையில்ல, மாரிதாஸ் போட்டு கிழியும் கிழிச்சிட்டு இருப்பாப்புல. மரியாதை காரணமாக அண்ணாமலை கிழிக்கல மாரிதாஸ். ஆனா ஒண்ணு, அமர் பிரசாத் ரெட்டியை போட்டு டாரா கிழிச்சிட்டு இருப்பாரு. இவனுங்கெல்லாம் கட்சியில இருக்கிற வரைக்கும் பாஜக வளரவே வளராது. இவனுங்கெல்லாம் போய் தொலைறது சனிய சகட போய் தொலைகிற மாதிரின்னுவேன். இவனுங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் எவனையும் உள்ள சேர்க்க மாட்டான். யாராவது ஒருத்தன் யூத்ஃபுல்லா வராங்க அப்படின்னா அண்ணாமலை மாற ஆள்லாம் உள்ள சேர்க்கவே மாட்டாங்க. ஒன்றும் கிடையாது. யாராவது ஒருத்தர் மீடியா ஃபோக்கஸ் ஆகிட்டாங்களோ அண்ணாமலைக்கு அங்கே மூக்கு வேர்த்துரும், உடனே கட்சியை விட்டு தூக்கிடுவாப்புல. அதுக்கு காயத்ரி இருக்கிறோம் சரியான உதாரணம். இன்னும் பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது அவர் மட்டும்தான் மீடியாவில் லைம்லைட்ல ஃபோக்கஸ்லேயே இருக்கணும். அப்போதான் அவருக்கு வந்து ரொம்ப அப்படியே சொல்றது பரபரப்பாக அவரை பற்றி பேசினாதான் பிடிக்கும். மற்ற யாராவது பற்றி பேசிட்டாங்களோ வளர்ந்துட்டாங்களோ அவரால் பொறுக்க முடியாது. உடனே நடவடிக்கை எடுத்துருவாரு, உடனே கட்சியை விட்டு தூக்கிடுவாரு. அதான் இப்போ அவரை விட்டு கட்சியிலேருந்து அவரை தூக்கிட்டு இருப்பாங்க. அவரே மரியாதையாக வந்து வெளியே போயிட்டாரு. இப்போ அவரை எதனால ஓரம் கட்டினாங்கன்றது பல பேருக்கு தெரியாதுங்க. அதாவது நினைச்சிட்டு இருக்காங்க அவரை ஓரம் கட்டிட்டாங்க, அதனால தான் அவர் வந்து வெளியேறிட்டாருன்னு. அந்த நல்ல மனுஷனை பற்றி, அந்த நல்ல மனுஷனை நார் ஆக போகிறது ஏஎல் சூர்யா தான். இந்த அண்ணாமலையை பற்றி இப்போ ஒரு கட்சியை இப்போ இயக்கம் அப்படி இப்படின்னு வந்து ரிசைன் பண்ணிட்டேன், ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் எங்கே திறந்தாலும் கோடி கோடியாக கொள்ளை அடிச்ச பணத்தை அண்ணாமலை ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் சேனல், அதாவது ரூட் அப்படின்னு சொல்லி டிவிகேல வந்து ஒரு ஐடி விங் செயல்படுற மாதிரி இவருக்கு ஒரு ஐடி விங்கை செட் பண்ணிட்டாரு. செட் பண்ணி எங்கே திறந்தாலும் ஃபேஸ்புக்கில் அண்ணாமலை மாதிரி ஒரு லீடர் கிடையாதுப்பா அப்படின்ற பில்டப் எல்லா முக்கு மூலையெல்லாம் வந்து விளையாடுது. ஆனால் ஒரு கதையாவது, அதாவது இங்க மோடிஜியும் அமித்ஷாஜியும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அண்ணாமலைஜி நினைச்சுக்கிட்டு இருக்காரு அமைதியா இருப்பாங்கன்னு. டார்டரா கிழிச்சு தொங்க விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ தொங்க விட்டுருவாங்க. உங்க பாச்சாலாம் ஒரு பாச்சாவும் பலிக்காது. அதாவது இவரு பாஜகவையும் எதிர்ப்பாராம். அதாவது வளர்த்தக்கடா பாயுன்னு சொல்லுவாங்க ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி பார்த்தீங்கன்னா. அதாவது இங்கேருந்து வளர்ந்துட்டு வெளியே போய் அங்கே எட்டி உதைப்பாராம். நாங்கள் பார்த்துட்டு இருப்போமா? கச்சேரி ஆரம்பம். கிழின்னு கிழிச்சு தொங்க விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ தொங்க விட்டுருவாங்களோ, தொங்க தான் விட போகிறாங்க. எங்களது மோடிஜியை பற்றி அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாது. குறிப்பாக எதனால் இவர் ஒதுக்கப்பட்டார் என்றால், இவரை பற்றி பல புகார்கள் டெல்லி மேலிடத்துக்கு போய் சென்றது. இவர் செய்த ஊழல், அதாவது இவரை ஏன் ஓரம் கட்டினாங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி விங்கில் பூந்து விளையாடுறாரு, காசு அங்கே விளையாடுது. அதாவது லண்டனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, அங்கே வந்து நிறைய பினாமியை உருவாக்கி ஆல்ரெடி இடி ரைட்லாம் போச்சு. அவருடைய சகோதரி மற்றும் அவர் உறவினர்கள்லாம் வந்து இடி ரைட்லாம் போச்சு. இவர் வந்து லண்டனில் சொத்து, நிறைய வெளிநாட்டில் சொத்து, ஏகப்பட்ட சொத்துக்களை கோடி கோடியாக டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று எடுத்து அங்கே போட்டு மிரட்ட வேண்டியது, அங்கே மிரட்டி அங்கே ஒரு கட்டிங் வாங்கிட வேண்டியது, வெயிட்டாக ஒரு கட்டிங்கை வாங்கிட வேண்டியது. அதாவது அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அங்கே வாங்குற மாதிரி பின் சைடில் வாங்கிடுறது. பயங்கரமான ஆளு. அதாவது ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ கோடிய அரசியல்ல அதெல்லாம் தவிர்க்கவே முடியாதுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவருடைய நோக்கம் பூரா பணம் தான். எங்க
வந்து அதாவது சொல்லியிருப்பாரு ஒரு மாசம் வந்து 10 லட்ச ரூபா அவங்க நண்பர்கள் தராங்கன்னு சொல்லியிருப்பாரு. நண்பர்கள்ல சும்மாவா தர போறாங்க? காரண காரியம் இல்லாம யாராவது ஒரு மனுஷன் இன்னைக்கு பணம் தருவாங்களா? அதுவும் 10 லட்ச ரூபா தருவாங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, பாஜக இருக்க எல்லாருமே போய் அங்க வந்து அண்ணாமலையோட சேர்ந்துருவாங்களாம். அவர் தான் அடுத்த சிஎம்மா, அடுத்த பிஎம்மா. இந்த மாதிரி ஷார்ட் பீரியட்ல கோடி கோடி பலாயிரம் கோடி பினாமியை உருவாக்கி அப்படியே பயங்கரமா ஒரு லிஸ்டே சொல்லலாம். சவுக்கு சங்கர்லாம் ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாரு. அப்பேற்பட்ட ஊழல்வாதி தான் இந்த உத்தமபுத்திரன் நொண்ணாமலை. யாரு? நொண்ணாமலை. இவர் வந்து எங்க தமிழ்நாட்டை ஆண்டு விஜய் எல்லாம் காலி பண்ணி அவ்வளோ பெரிய ஃபேமா இவருக்கு. அடே எப்பா 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 முடியல. படுத்துட்டு கனவு காணுவார் போல் இருக்குது. படுத்துட்டு காரி துப்புனா நம்ம மூஞ்சி மேலே தான் விடுவோம்ல, அது மாதிரி தான் இவர் அசிங்கப்பட போறாரு. இப்போ இனிமே இவருக்கு 7.5 அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஓட்டமா ஓடுவார். நான் 6 மாசம் முன்னாடியே ஒரு சிலருக்கு சொல்லியிருப்பேன், அண்ணாமலை அரசியலிலிருந்து மொத்தமாக காணாம போயிடுவார். அப்ப பல பேர் நம்பியிருக்க மாட்டாங்க, பயங்கரமா கொந்தளிப்பாங்க. அந்த அண்ணாமலை ரசிகர்கள்லாம் அப்படியே பயங்கரமா கொந்தளிப்பாங்க. அதாவது எங்க அண்ணாமலை மாதிரி எங்க அண்ணன் அண்ணாமலை மாதிரி ஒரு ஊழலற்ற ஒரு அரசியல்வாதியை பார்க்கவே முடியாது, எங்க நாட்டையே தூக்கி நிறுத்த வந்தவர், அப்படி எப்படின்னு பில்டப் கொடுப்பானுங்க. ஆனா பாவம் அந்த பயபிள்ளைகளுக்கு அவருடைய உண்மையான முகம் தெரியாது. இதெல்லாம் எங்க மோடிஜி கேள்விப்பட்டுதான் அவர் வருத்தப்பட்டு இவரை கண்டுகொள்ளவில்லை. என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ கோடிய ஒரு பதவியை வைத்து கொண்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க, அவ்வளோ சலுகைகள் கொடுத்தாங்க, அவ்வளோத்தையும் பெற்றுக்கொண்டு கட்சியை வளர்ப்பாருன்னு பார்த்தா கட்சி வளர்க்கல. அவர் வளர்ந்துக்கிட்டாரு, அவர் ஃபெமிலியாரிட்டியை வளர்த்துக்கிட்டாரு, கட்சியை ஒன்றும் வளர்க்கல, சொத்து நிறைய சேர்த்துட்டாரு, கோடி கூட கொள்ளை அடிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் தான் இவருக்கு இந்த பதவிக்கே இவ்வளோ கொள்ளை அடிக்கிறான்னா இந்த ஆளுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தான்னா எப்படி கொள்ளை அடிப்பான் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தில் தான் அவர்கள் இவரை ஓரம் கட்டினார்கள். இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது வேற எதுக்கும் கிடையாது, நாட்டை வளர்க்கணும் அதெல்லாம் கிடையாது, சம்பாரிச்ச சொத்தை காப்பாற்றிக்கணும். அரசியல்ன்ற ஒரு பின்புலம் இருந்தா, ஒரு இயக்கம் இருந்தா கொஞ்சம் தொடர்றதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். இங்க பார்த்தா ஊழையிடுறத பார்த்தா ஊனு பயங்கரமா ஊழையிடுறீங்களே. ஒன்றும் இல்லை, அண்ணாமலை தனிக்காட்டு அசிங்கம். எப்படி தனிக்காட்டு அசிங்கம்ன்றது கூடிய சீக்கிரம் அந்த அசிங்கம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் எப்படி அரசியலை விட்டு ஓட்டமா ஓட போறாருன்றதை பார்த்து பல பேர் வயிறு வலிக்க சிரிக்க போறீங்க. சில சமயங்களை யோசிச்சு பார்ப்பேன், ஏன்னா அது மேலே கட்சியில் சேரவே முடியல இந்த கட்சியில் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். எல்லாமே நன்மைக்கு. பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, இறைவனுடைய திட்டங்கள் அதிசயமானவை, செயல்முறைகள் அதை விட அதிசயமானவைன்ற ஒரு பழமொழிக்கேற்ப நீ அப்பெல்லாம் சேரக்கூடாது சூர்யா, அப்பெல்லாம் சேரவே கூடாது. இந்த திருட்டு பசங்க இருக்கிற போதெல்லாம் நீ சேரவே கூடாது, உன்னை ஷோபிக்கும் விட மாட்டானுங்க. நான் ஒரு திட்டம் போட்டு தரேன், அப்போ நீ போ, அவனை ஓட்டமா ஓட விடு, அவன் பேராசைக்கு அவனை ஒண்ணுமே இல்லாம ஓட்டமா ஓட விடு. இப்ப அதை பார்த்துட்டு பல பேர் வெறியாவாங்க. அண்ணாமலை பார்த்தாலும் வெறியாவாரு, அண்ணாமலையோட ஆதரவாளர்லாம் பார்த்தா ரத்த வெறி ஆவீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். இப்பேற்பட்ட ஒரு ஃபெமிலியாரிட்டியை கொடுத்த ஒரு கட்சிக்கு நம்பிக்கை துரோகம் செய்த துரோகி அண்ணாமலைன்னு. துரோகி, நம்பிக்கை துரோகி அண்ணாமலை. பாஜக உன்னை அடையாளம் காட்டவில்லை என்றால் நீ 10ஓட 1 அத்தோட 1. ஒரு மண்ணாங்கட்டியும் உன்னை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்ப அண்ணாமலை எதிர்காலம் பயங்கர பில்டப்பு, பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டரு, அண்ணாங்கட்டி, நோ ஃபியூச்சர், நோ ஃபியூச்சர். புதிய கட்சியை தொடங்கி மகா அசிங்கமும் கேவலமும் பட போகிறார் திரு நொண்ணாமலை. நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளியில போறதுனால பாஜகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி பாதிப்பும் கிடையாது. அவனை மீறி என்ன, இறைவனை மீறி அவன் நினைச்சானா எப்படி வேணா வளர்ப்பான். இப்ப மம்தா பானர்ஜியை வந்து வெஸ்ட் பெங்கால்ல டைகர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் காலி பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. 3 முறை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அவர்களை பாஜக தகர்த்து விட்டது. அதே போல தமிழகத்திலும் கூடிய விரைவில் இதே போன்ற தீய சக்திகள்லாம் வெளியேறிய பிறகு நல்லவன் ஒருத்தன் வருவான், அவன் ஆட்டம் காட்டுவான். அண்ணாமலைக்கெல்லாம் ஆட்டம் விரல விட்டு கண்ணில் விட்டு ஆட்டுவான். அப்பேற்பட்ட வளர்ச்சியை பாஜக பெறும். என் வார்த்தை திருவார்த்தை. அவர் முகத்தில் கூடிய விரைவில் கரியை பூசிக்கொள்வார். ஏன்டா நம்ம விட்டு போனோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கரியை பூசிக்கொள்வார். தாறுமாறாக அடித்து ஆடும் அண்ணாமலையின் அதிரடிகளா? அண்ணாமலை இல்லாமல் தமிழகத்தில் பாஜகவே இல்லையா? அண்ணாமலை இல்லாம பாஜகவே கிடையாதா? அடேங்கப்பா.
அதாவது அமர் பிரசாத் ரெட்டிக்கு சொல்லியிருப்பேன், கட்சியில் சேரணும்னு ஃபோன் பண்ணேன், ஃபோனே எடுக்கல. ஒரு 2 வாட்டி தான் பேசியிருப்பேன். அதுக்கப்புறமா அதான் சொல்கிறேன்னே, நல்லவங்களாம் சேர்க்கவே மாட்டானுங்க, ஃபுல்லாக திருட்டு பசங்களாம் சேர்ப்பான். யார் திருட யாரே சேர்ப்பான், திருடனா தான் சேர்ப்பான். அப்போது கட்சிக்கு என்ன ஆகும், பேர் கொலாப்ஸ் ஆகும், பேர் கெட்டு போகும். அப்போது அண்ணாமலையோட சேர்ந்து இவங்க இந்த திருடங்கள்லாம் போய் சேரட்டும், நல்லது, போய் சேருங்கடா. அதே சமயத்தில் பார்த்தா விஜயோடைய பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாய பிம்பம் தகர்ந்து கொண்டு வருகிறது, எல்லாம் நன்மைக்கே. இப்போ 1 மாதம் கூட ஆகலை அவர் ஆட்சி, ஏகப்பட்ட இடத்துல கரண்ட் கட்டு. நம்ம முட்டுக்காடுலேருந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா கிராமமாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் பல மணி நேரம் கரண்ட் கட்டு. ஒரு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க, ஆனால் அந்த நம்பிக்கை சிறிது சிறிதாக தகர்ந்து கொண்டு வருகிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிடி நிர்மல்குமார், இப்போ அமைச்சராக இருக்க நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா பாஜகவில் தான் இருந்தார். அப்போது அண்ணாமலையுடன் ஏற்பட்ட சில தகராறு காரணமாக இப்படி தான் ஓரம் கட்டியிருப்பார், அவர் தான் ஓரம் கட்டிடுவார். சரி, நிர்மல்குமார் கொஞ்சம் மேலே வர மாதிரி தெரிஞ்சாவே ஓரம் கட்டினார். இன்றைக்கி பார்த்தா நிர்மல்குமார் அமைச்சர், அண்ணாமலை பூஜ்யம். இப்படி தான் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அதே சமயத்தில் யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்று. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரியே ரொம்ப போல்டாக பேசக்கூடியவர். நம்ம வீடியோ ஃபேஸ்புக்கில் ரீச் ஆகும், யூடியூப்பில் சொல்லியிருப்பேன், சேனலில் ஒரு சேனல் ரிமூவ் ஆகிடுச்சு, சைக்கு விழுந்ததுலேருந்து ரீச் ஆகலை, ஆனால் ரீச் ஆகும். இப்போ நோண்டி யார் பார்க்குறான்னு தெரில. நிறையா கலைபுரமாக பேசியிருப்பேன், இன்ஸ்டாவில் பேசியிருப்பேன். அப்படியே நான்லாம் டெலிட் பண்ணலாம் மாட்டேன். நான் தைரியமான ஒரு ஆள், எனக்கு தெரியும் என்னுடைய எதிர்காலம், எனக்கு தெரியும். நான் ஜோதிடத்தில் நான் என்னவாக வருவேன் எனக்கு எல்லாமே தெரியும். அதனால நான்லாம் பயந்து கொண்டு பேசியதெல்லாம் கமலை பற்றி கேவலமாக பேசியிருப்பேன். அவருக்கெல்லாம் வேணும், அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஏன் முதலமைச்சர் விஜயை பற்றி பேசியிருப்பேன், அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதுபோல் மாரிதாசும் கொஞ்சம் தைரியமாக பேசக்கூடியவர், கொஞ்சம் பழோடமாக சிலதை உடச்சிருவார். அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். அதே சமயத்தில் திருச்சி சூர்யா அவர் கைது, அதை நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி முக்தார் அகமது பார்த்தீங்கன்னா தலைமறைவு, ஐயா தலைமறைவு. ஐயோயோ கொஞ்சம் நஞ்சம் பேச்சா திமுக பீரியடில், ஐயோயோ பயங்கரமான பேச்சு. அவருக்கு போலீஸ்லாம் பந்தோபஸ்ட்லாம் போட்டு பயங்கரமான கட்டிங் பார்ட்டி, என்னென்ன பேச்சு. அதான் நான் இப்போ முக்தாருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், எப்பா நீ தைரியசாலியாக இருந்தா, இப்போ நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தா நீ த்ரிஷாவையும் விஜயும் முன்னாடி பேசினல அதே மாதிரி பேசுன்னு நான் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். ஒரு பதிலும் கிடையாது. முக்தார்லாம் உண்மையிலே சொல்கிறேன், காது கொடுத்து கேட்க முடியாது, எதை வேணா. ஒரு முஸ்லீம், அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் நினைக்கிறேன். அவரெல்லாம் அடுக்க முடியாத, காதால் கேட்க முடியாத பேச்சுக்களை பேசியிருக்கிறார். அதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். விஜய்க்கு காத்திருக்கும் தலைவலி அண்ணாமலையா? ஒரு நொண்ணாமலையும் கிடையாது. ஒரு தலைவலி அவருக்கு வேற ஒருத்த மூலமா வரும், அது விஜய்க்கும் தெரியும். அது எவன் மூலமா வரும்ன்றது விஜய்க்கும் தெரியும். நொண்ணாமலையெல்லாம் ஒரு தலைவலியும் கிடையாது, ஓரமா ஒதுங்கிடுவாரு. இப்ப நடக்க போற அடுத்தடுத்த சம்பவங்கள்ல ஓரமா ஒதுங்கிடுவாரு. அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் பயங்கரமா கொந்தளிங்க. எது எப்படியோ ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு கட்சியில் சேர்ந்ததன் மூலமாக அவர் என்ன பணத்தை சம்பாதிக்க வேண்டுமோ அதை பல 100 கோடி பல 1000 கோடி ரூபாய் எங்களது பாரத பிரதமர் மோடி அவர்களின் கண் பார்வை பட்டதால் சம்பாதித்து விட்டார். சந்தோஷம். அதே சமயம் அவர் செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு பலாபலனை கண்டிப்பாக அவர் அனுபவிப்பார். தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக